நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருக்கு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா திரும்ப அதனுடைய ரிட்டர்ன் உங்களுக்கு 10 மடங்கு ஆண்டவர் திரும்ப தர. அது நேரமா இருக்கட்டும், பிரயாசமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும். நம்முடைய பக்தி வைராக்கியம் இந்த ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரியும்படியாக செய்யும். இன்னும் இந்த ஆண்டவரை நன்கு நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் இந்த ஆண்டவரோடு நன்கு உறவாட முடியும். இன்னும் இந்த ஆண்டவருடைய தேவ வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ? பக்தி வைராக்கியம் இருக்கும் போது. இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறாரு. உனக்கு சான்ஸ் தரேன், உனக்கு சான்ஸ் தரேன். நீ ஆதியில கொண்ட வைராக்கியத்தை நீ திரும்ப நினைச்சு பாரு. Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on ஜெபம் டிவி. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்னார் என்று நம்ம பார்த்தோம். மனிதன் அவன் யார் என்று அவன் மறந்துட்டான். ஆண்டவரையும் மறந்துட்டான், தன்னை மறந்துட்டான், செய்த உடன்படிக்கையை அவன் மறந்துட்டான். நாம் மறக்கக்கூடாது. செய்த உடன்படிக்கையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. செய்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூற வேண்டும். நாம் அவரோடு செய்த உடன்படிக்கை நான் மறக்கலைங்க, இன்னும் நான் நினைவில் தான் வச்சிருக்கிறேன். ஆண்டவரையும் மறக்கலை, நான் உடன்படிக்கையும் நான் மறக்கலை என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும். என்னென்ன காரியங்கள்? முதலாவது கழுவப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். 2வது நம் வாழ்க்கை நாம் எதிர்பார்ப்பதை போல வாழ மாட்டோம், ஆண்டவர் எதிர்பார்ப்பதை போல வாழ்வோம். 3வது நாம் உடைக்கப்பட்டாலும் உடன்படிக்கையை உடைக்க மாட்டோம். அல்லேலூயா. zeal for Christ, கிறிஸ்துவின் மீது உள்ள ஒரு வைராக்கியம், ஆண்டவர் மீது உள்ள ஒரு வைராக்கியம். என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த ஆண்டவரை விட்டு நான் விலக மாட்டேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எனக்கு அதை பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு கஷ்டமாக இருக்குதோ இல்லை எனக்கு அது கடினமாக இல்லையோ, எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவுக்குரிய வைராக்கியம் எனக்கு கடந்து வரும் என்று இருப்போம். ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வேகமாக நாம் பார்க்கலாம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்கே பார்க்கிறோம், இந்த எலியா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அவர் போய் ஒரு கெபிக்குள்ளாக அவர் போய் அங்கே ஒளிந்து கொள்கிறார். ஒரு கெபிக்குள்ளே போய் இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறாரு, எலியாவே, நீ ஏன் இந்த இடத்துல இருக்கிற? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்கிறாய் என்று ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறார். அப்போது இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்றார். பாருங்களேன், 10வது வசனத்தில். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை அவர்கள் இடித்தார்கள். நான் எப்படி இருக்கிறேன்? நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். நான் ரொம்ப பக்தி வைராக்கியமா நான் இருக்கிறேன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க உடன்படிக்கையை தள்ளி போட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை என்ன செஞ்சாங்க? இடித்து விட்டார்கள். இங்கே நம்ம பார்த்தோம், இந்த 10வது வசனத்தில் என்ன பார்த்தோம்? இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார், எலியா தீர்க்கதரிசி, நான் ஆண்டவருக்காக, ஆண்டவரே உமக்காக நான் எப்படி இருக்கிறேன்? நான் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன். எல்லாரும் உண்மை விட்டு நான் கடந்து ஓடினாங்க, ஆனால் நான் என்ன செய்யலை? நான் ஓடலை. உண்மை மறுதலித்தார்கள், ஆனால் நான் மறுதலிக்கலை. உன்னுடைய உடன்படிக்கையை தள்ளி போட்டார்கள், உடைத்து போட்டார்கள், ஆனால் நான் அதை செய்யலை. நான் உமக்காக நான் நிலைத்திருக்கிறேன். நான் உமக்காக நான் வைராக்கியமாக இருக்கிறதுனால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். உமக்காக நான் வைராக்கியமாக இருக்கிறதுனால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை. உமக்காக நான் வைராக்கியமாக இருக்கிறதுனால நான் இந்த கெபிக்குள்ளாக, இந்த குகைக்குள்ளாக நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். லிசன், நல்லா கவனமாக கேளுங்க சகோதரா சகோதரி. அனைவருடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்முடைய வைராக்கியம், ஆண்டவர் மீது நம்ம வைக்கிற அந்த வைராக்கியம், சில நேரத்தில் நாம் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை கடந்து வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய வைராக்கியம் எந்த அளவுக்கு நம்முடைய வைராக்கியம் ஆண்டவர் மீது கடந்து வருகிறதோ, பிசாசு நமக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்வான். பிசாசுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. when you read the Bible more,
பரிசுத்த வேதத்தை நீங்கள் அதிகமாய் வாசிக்கும் போது, ஜெபத்தில் அதிகமான நேரம் தரிக்கும் போது, ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். சாதாரணமாக இந்த 40 நாள் நீங்கள் வருவதற்கு எவ்வளோ தடை செய்வான்னு தெரியுமா பிசாசு? ஹல்லேலூயா, ஆமென். இந்த 40 நாள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அல்லது ஜெபிப்பதற்கு எவ்வளவு தடையை கொண்டு வருவான், நினைத்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு தடையை கொண்டு வருவான். பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா உங்களுடைய வைராக்கியம் அங்கே வந்து ஆண்டவர் மீது வைராக்கியம் கடந்து வரும், விசுவாசம் அதிகமாக கடந்து வரும், நம்பிக்கை கடந்து வரும், இன்னும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கக்கூடிய, இன்னும் ஆண்டவரை பற்றி அதிகமான காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும். அது பிசாசுக்கு பிடிக்காது. லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. அப்போ என்ன ஆகும்? பிசாசு பலவிதமான பிரச்சனைகளை அவன் கொண்டு வருவான். இங்கே இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், ரொம்ப பக்தி வைராக்கியமா நான் இருந்தேன். ஆனா உம்முடைய ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? உம்மை தள்ளி போட்டாங்க, உம்முடைய உடன்படிக்கை அவர் தள்ளி போட்டாங்க, உம்முடைய பலிபீடங்களை அவர்கள் இடித்தார்கள். அல்லேலூயா. லிசன், என்னென்ன உடன்படிக்கையை நாம் மீறி இருக்கிறோம்? எதுலெல்லாம் மீறி இருக்கிறோம்? என்னென்ன பலிபீடங்களை நாம் உடைத்து போடுகிறோம்? பலிபீடம்னா என்னன்னு தெரியுமா? இந்த சரீரம் தான் பலிபீடம். அல்லேலூயா. இந்த சரீரம் பலிபீடம். இந்த சரீரத்தினால நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? கர்த்தரை கனம் பண்ணுகிறோமா? இந்த சரீரத்தினால ஆண்டவர் வந்து நம்முடைய சரீரத்தினால ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? ஆண்டவர் வருகிறாரா நம் மீது? ஆண்டவர் வாசம் செய்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறதா? தேவனுடைய அக்கினி நமக்குள்ளாக வாசம் செய்கிறதா? இந்த சரீரம் உகந்த வாசனையாக ஆண்டவருக்கு முன்பாக கடந்து வருகிறதா? பார்த்து அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களுடைய பலிபீடங்களை என்ன செஞ்சாங்க? அவர்கள் இடித்து போட்டாங்க. பலிபீடங்களை இடித்து போட்டாங்க. நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வர முடியாத அளவிற்கு நம்ம இடித்து போடுகிறோமா என்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, இந்த சரீரம், நம்முடைய கண்கள் ஆண்டவருடைய காரியத்தில் வாஞ்சியாக இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை படிக்க இந்த கண்கள் தேடுகிறதா என்று யோசித்து பாருங்க. ஐயோ, நான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இன்னும் நான் அதிகமாக படிக்கணும், இன்னும் அதிகமாக படிக்கணும். இந்த கண்கள் தேடுகிறதா கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்பதற்கு? இந்த நம்முடைய வாய் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதில் வாஞ்சையாக இருக்கிறதா? இந்த கரங்கள் இந்த பரிசுத்த வேதத்தை எடுக்க அது எந்த அளவுக்கு ஆவலாக இருக்கிறது? நம்முடைய சரீரம், இந்த அவயங்கள் எல்லாம் செய்துதான் இந்த பலிபீடம், இந்த சரீரம் இருக்கிறது. நம்ம இந்த சரீரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விருப்பத்திற்கு நேராக அவைகள் திரும்பி இருக்கிறதா? இல்லை எல்லாமே ஒருமுகப்பட்டு ஆண்டவருக்கு நேராக அது கடந்து வருகிறதா? இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஐயா, உம்முடைய ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க? உம்முடைய பலிபீடங்களெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க இடிச்சிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. உமக்காக நான் எப்படி இருக்கிறேன்? நான் வெகு பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன். ஐ ஹாவ் அ ஜீல் ஃபார் யூ. நான் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. என்னன்னா அழிஞ்சிருங்க, இந்த ஆண்டவரை விட்டு நான் பின் வாங்க மாட்டேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன். நான் வாழ்ந்தாலும் நான் கிறிஸ்துவுக்காக தான் இருப்பேன். நான் மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக தான் நான் மரிப்பேன். ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தை சுமந்து செல்கிற சரீரமாக என்னுடைய சரீரம் இருக்கும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்முடைய வைராக்கியம் ஆண்டவர் மீது இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஆரம்பத்தில் நல்லா வைராக்கியமாக நம்ம இருக்கலாம். ஆனால் நாட்கள் போக போக அந்த வைராக்கியம் மங்கி எறிகிற திரியை போல, அநேகருடைய வாழ்க்கையில் அது மங்கி எறிகிற திரியை போல அது மாறுகிறது. தாவீதனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான வைராக்கியம் உள்ள ஒரு கர்த்தருடைய ஒரு தாசன். ஆண்டவரே சொல்கிறார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அந்த கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்கிறாரு, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அதான் வைராக்கியம். நான் சொல்றான்னு பாருங்க, நீ உன் கையில் ஈட்டி இருக்குது, கேடகம் இருக்குது, உன் கையில் பட்டயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. என்கிட்ட என்ன இருக்குது? கர்த்தருடைய நாமம் மாத்திரம்தான் இருக்குது. அந்த நாமம் உங்ககிட்ட இருக்கிறதை காட்டிலும் என்னிடத்தில் இருக்கிறது ரொம்ப பெருசு. அதுதான் அந்த வைராக்கியம். இப்படி இருந்த நபர், இவ்வளவு வைராக்கியமாக இருந்த இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்களேன். 2 சாமுவேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்த தாவீதனுடைய வாழ்க்கையில்
நாட்கள் போக போக, காலங்கள் போக போக அந்த வைராக்கியம் எந்த அளவுக்கு வந்து நிற்குது என்று பார்க்க முடியும். வாசிப்போம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினது என்ன? போதும், ஏன் உடைச்சிட்ட? உடன்படிக்கை நீ உடைத்து போட்டாய், கர்த்தருடைய வார்த்தை நீ புறக்கணித்தாய், கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செஞ்சிட்ட? பொல்லாப்பான இந்த காரியத்தை நீ செய்த அவருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்தாலே கொன்று போட்டாயே. இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சாபம் கடந்து வருகிறது. உடன்படிக்கை உடைஞ்சா முடிந்து விட்டது காரியம் என்று அர்த்தம். எவ்வளவு வைராக்கியமாக இருந்தார் இந்த தாவீது. ஆனா இந்த வைராக்கியம் என்ன ஆகுது? நாட்கள் காலங்கள் போக போக அந்த வைராக்கியம் எப்படியாச்சு? அப்படியே மங்கி அது அணைஞ்சு போச்சு. நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல பயங்கரமான வைராக்கியமாக, இப்போ அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, எலியா தீர்க்கதரிசி, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவருக்கு? நான் வெகு பக்தி வைராக்கியமாய் ஐ ஹாவ் a strong zeal for God. அவ்வளவு வைராக்கியமாக வெகு பக்தியாக இருந்தேன். ஆனால் உங்களுடைய ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? உண்மை தள்ளி விட்டாங்க, உங்களை புறக்கணிச்சாங்க, உங்களுடைய உடன்படிக்கை எல்லாம் உடைத்து போட்டார்கள். ஆனால் நான் அப்படி செய்யல. என் பிரியமான தேவஜனமே, லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. நம்மளுடைய வைராக்கியம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் மீது உள்ள வைராக்கியம் எப்படி இருக்கிறது? இந்த தாவீது ஒரு வைராக்கியமா சொன்னாரு, நான் என்ன செஞ்சிட்டேன்? கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே சொல்றாரு, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் நான் இந்த தாவீதை நான் தெரிந்து கொண்டேன். அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ள ஒரு நபர் தாவீது. ஆனால் நாட்கள் போகும்போது, காலங்கள் மாறும்போது வைராக்கியம் மாறுகிறது. அல்லேலூயா, ஆமென். அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோமானால் 2 சாமுவேலின் புஸ்தகம் அந்த 12ஆம் அதிகாரத்தில் அதுக்கு பிற்பாடு நீங்க பாருங்களேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டில் பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளுடைய சயனிப்பான். நீ ஒளிப்படத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாக செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். பாருங்க, வெகு பக்தி வைராக்கியம் என்னாச்சு? வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வாழ்க்கையில அது மறையும் போது சாபம் உள்ள வருது, பிசாசு உள்ள வருது, பாவம் உள்ள வருகிறது, பலவிதமான வேதனைகள் கஷ்டங்கள் உள்ளே வருகிறது. இந்த 40 நாட்கள் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு நமக்கு பக்தி வைராக்கியம் இருக்கு? ஆண்டவரிடத்தில் ஆரம்பத்தில் இருந்த அந்த பக்தி வைராக்கியம் இப்போ இருக்கா என்று யோசித்து பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம தீயாக நம்ம கர்த்தருடைய காரியத்தில் அவ்வளவு வாஞ்சையாக அவ்வளவு உற்சாகமாக நம்ம இருந்த நாட்கள் எல்லாம் உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான்லாம் அப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா அப்படியே 3 மணி நேரம் 4 மணி நேரம். இப்போ என்னாச்சு? இப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ பண்ண ஜெபம் இப்போ ஒன்றும் வேலையாகாது. இப்போ வேலையாகாது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் நம்ம பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். இதை நினைவு கூறுகிற நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். என் பிரியமான தேவஜனமே, யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியம் இந்த ஆண்டவர் மீது நமக்கு இருக்குதா? 3வது என்ன பார்த்தோம்? நாம் உடைக்கப்பட்டாலும் உடன்படிக்கையை உடைக்க மாட்டோம். நான் ஆண்டவரோட உடன்படிக்கை நான் நினைவு கூறுகிறேங்க. நான் கர்த்தரை நான் நினைவு கூறுகிறேன். உடன்படிக்கை நான் இப்பயும் நான் நினைவு கூறுறது தான் இருக்கிறேன். நான் உடன்படிக்கை நான் மறக்கலை, நான் மீறலை என்று சொல்லக்கூடியவர்கள் 3வது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, உடைக்கப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களோ, சோதனைகளோ, போராட்டங்களோ, அவமானங்களோ, நிந்தைகளோ, எவ்வளோ பெரிய விரும்பத்தகாத சூழ்நிலைகள் வந்தாலும், உடைக்கப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் உடன்படிக்கையை உடைக்க மாட்டார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய நாம் பார்க்கலாம். அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ
வெளியேற பெற்ற நலதலம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். ஒரு ஸ்திரீ என்று இருக்கு. இந்த ஸ்திரீனுடைய பேரு மரியாள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் பாருங்களேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மரியாளும் அவள் சகோதரியாக மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாஸ்ரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாஸ்ரு வியாதியா இருந்தான். சரி, இப்போ நம்ம மார்க் எழுதின சுவிசேஷத்திற்குள்ளாக வரலாம். ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நலதலம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் அவள் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன். இது யார் சொன்னான்னு தெரியுமா? யூதாஸ். நீங்க அதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல நீங்க வந்து பார்க்க முடியும். 12ஆம் அதிகாரம் நீங்க வந்து 4, 5, 6 நீங்க பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். இங்க நம்ம பார்த்தோம் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல. அப்போ அந்த மரியாள் வந்து அந்த வெளியேற பெற்ற அந்த வாசன திரவியத்தை வந்து ஆண்டவராக இயேசுவினிடத்துல அவள் ஊற்றுகிறார். ஒரு சிரசின் மீது அவள் வந்து ஊற்றுகிறார். அப்பொழுது இந்த யூதாஸ் அவன் சொல்றான், என்ன சொன்னான், விசனம் அவனுக்கு கோபம் வருது. ப்ளஸ் வந்து அவனுக்கு ஏன் இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரத்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். 300 பணம் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமையில அந்த தைலத்தினுடைய அந்த பெர்ஃப்யூமோட அதனுடைய விலை வந்து 10 லட்சம் ரூபாய். இப்போ ரேட்டுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் அதனுடைய விலை. அப்போவே வந்து அது அவ்வளோ அந்த அளவுக்கு உள்ள ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலையேற பெற்றது. அப்போ அந்த மதிப்புக்கும் 10 லட்சம், இப்போ இருக்கிற காசுக்கும் அது 10 லட்சம். அவ்வளவு பெரிய ஒரு பணம். 10 லட்சத்துக்கு ஒரு பெர்ஃப்யூமை அதை எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே அவள் ஊற்றுகிறாள். லிசன், இது என்ன விஷயம் அப்படின்னு தெரியுமா? அவளுக்கு உண்டான எது மிக விலை உயர்ந்ததோ அது ஆண்டவருக்கு என்று அவள் வைத்தா. அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் என்றால் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? நம்மிடத்துல இருக்க மிக முக்கியமான ஒன்று அது ஆண்டவரது அப்படின்னு எடுத்து வைப்பது. அல்லேலூயா, ஆமென். அதுதான் பக்தி வைராக்கியம். இந்த வசனத்துல பார்த்தோம், இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்படி வீணாய் செலவழிக்கிறாங்களே, வீணாய். நல்லா கவனமாக கேளுங்க, ஆண்டவருக்காக செய்கிறது எதுவுமே வீணாக போகாது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக செய்கிறது ஒரு நாளும் அது வீணாய் போகாது. என்ன செய்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக தான் முடியும். ஆமென். இந்த எலியா அவர் சொல்றாரு, நான் ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், ஆனா நான் இப்ப என்ன செய்கிறேன், ஓடி போய் நான் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு வந்தது. நல்லா கவனமா கேளுங்க, எலியாவுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதத்தை போல வேற யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல. அல்லேலூயா. ஏனோக்குக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது, அது வேற. ஆனா எலியாவுக்கு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம். அவன் எரிகிற அக்னி ரதத்துல அவர் பாட்டுக்கு போறாரு. எங்க போறாரு? பரலோகத்துக்கு போறாரு. இதெல்லாம் எப்படி நடக்கும் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம். ரதம் ரதம் வந்து நம்ம ரோட்ல போறதுக்கே அவ்வளவு திணறிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலை. அவர் பரலோகத்துக்கு போறாருங்க ரதத்துல. எப்படிங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? இன்னும் சொல்லப்போனா அவர் மரிக்கவே இல்லை. ஏன்? பக்தி வைராக்கியமாக இருந்தார். நல்லா கவனமாக கேளுங்க, பக்தி வைராக்கியமாக இருந்தா போராட்டங்கள், பிசாசின் பலவிதமான போராட்டங்கள் வரலாம், பிசாசின் பலவிதமான சோதனைகள் வரலாம். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம், நினைத்து பார்க்க முடியாத கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். அல்லேலூயா.
ஆமென். நீங்க பார்க்கிறோம் அந்த அந்த மரியாள் அவ கையில இருந்தது வெளியேற பெற்ற ஒரு நல தைலத்தை வச்சிருந்தா. அவன் நினைச்சிருந்தா அதை விற்று எண்ணற்ற பணத்தை அவள் சம்பாதித்து கொண்டிருந்திருக்கலாம். அந்த பணத்தை வைத்து பெரிய ஒரு வீடு கட்டியிருக்கலாம், இல்லை நிறைய பிஸ்னஸ் காரியங்கள் அவள் செய்திருக்கலாம். அதை வேற ஏதாச்சும் போட்டு இன்னும் அதிகமாய் வரும்படியாக கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவள் யோசித்தா, இன்னும் வேண்டாம், இது நான் என்னதான் இதை நான் எனக்காக நான் சேமித்து வைத்தாலும், இது எனக்காக நான் வைத்து இல்லை மற்ற என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய வம்சத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்காக நான் சேர்த்து வைத்தாலும் இது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் என்னுடைய பக்தி வைராக்கியம் நான் கடந்து போனாலும் இந்த பக்தி வைராக்கியம் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பக்தி வைராக்கியமாக நீங்கள் இருக்கிறீங்களோ உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய பக்தி வைராக்கியம் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்களை அது மாற்றும். அல்லேலூயா. ஆனால் நம்மளே அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியமாக இல்லாமல் இருந்தால் அப்படிப்பட்ட நன்மைகள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வராது. ஆமென். இங்கே பார்க்கிறோம், அந்த யூதாஸ் அவர் சொல்றார், இதை நீ 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து என்ன செஞ்சா பாருங்க, முறுமுறுக்கிறான். உங்களுடைய பக்தி வைராக்கியம் மற்றவர்கள் முறுமுறுக்க தான் செய்யும். ஏன்னா சும்மா சும்மா பைபிள் வாசிட்டே இருக்கிறாங்க, சும்மா சும்மா 40 நாள் டெய்லியாக போவாங்க. யாராவது வேலை வெட்டி இல்லாமல் தான் போவான். எப்படி வேலை வெட்டி இல்லாத தான் போவான், இப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுடைய பக்தி வைராக்கியம் அடுத்தவனுக்கு கேலியாக இருக்கும். உங்களுடைய பக்தி வைராக்கியம் அடுத்தவனுக்கு கிண்டலாக இருக்கும். யார் அந்த அடுத்தவன் அப்படின்னா, ஆண்டவரை நேசிக்காதவன், இல்லை கர்த்தரை வெறுக்கக்கூடியவன். இன்னும் சொல்லணும்னா கிறிஸ்தவர்களே அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் சொல்லுவார்கள். ஏன்? அவங்க கிறிஸ்துவை உடையவனாக இல்லை. பெயர் வேணா கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலாம். அதான் நான் உங்களுக்கு முன்னாடி பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருவதனால, பைபிள் வாசிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால அவன் கிறிஸ்தவன் என்று அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன். ஆமென். கிறிஸ்துவை வெளியே காண்பிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஆண்டவருடைய சுவாபத்தை அவன் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. இங்கே நம்ம பார்த்தோம், எல்லாம் முறுமுறுக்கிறான். என்ன இப்படி பண்ணுறான், இந்த இயேசுக்கு இந்த காரியத்தை செய்கிறாங்க, உங்களை குறித்து தான் முறுமுறுப்பாங்க. என்ன சும்மா சும்மா ஜெபிக்கிறாங்க, சும்மா சும்மா வேதத்தை வாசிட்டு சும்மா சும்மா சபைக்கு போய் கொண்டே இருக்கிறாங்க. என்ன இந்த ஆண்டவர் என்ன பெருசாக பண்ணிட்டார் உனக்கு? என்ன ஆண்டவர் உனக்கு பெருசாக பண்ணிட்டார்? இந்த நேரத்துக்கு நீ வேற எங்கேயாச்சும் வெளியே உலகத்தில் நீ போய் வேலை செஞ்சுன்னா உனக்கு நிறைய ஒரு 4-5 காசாச்சும் நீ சம்பாதிக்கலாம். 4-5 காசாச்சும் சம்பாதிக்கலாம் இந்த நேரத்துக்கு நீ ஆலயத்தில் போய் உட்காருவதற்கு. இப்படியெல்லாம் தான் சொல்லுவாங்க. என் பிரியமான தேவஜனமே, இங்கே இந்த ஸ்திரியை அப்படி தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீ வேஸ்ட் பண்ணுறப்பா. 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்படி வீணாய் செலவழிப்பானேன், வீணாய் செலவழிப்பானேன். நீங்கள் ஆண்டவருக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழிக்கிற உங்களுடைய ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆசீர்வாதத்தை அந்த நேரம் உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா திரும்ப அதனுடைய ரிட்டர்ன் உங்களுக்கு 10 மடங்கு ஆண்டவர் திரும்ப தர. அது நேரமாக இருக்கட்டும், பிரயாசமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும். அல்லேலூயா. நீங்கள் பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு he gave an empty boat. என்ன கொடுத்தான்? ஒரு காலியான ஒரு படகை கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் திரும்ப எப்படி கொடுத்தாரு? 2 படகு நிரம்ப, அதுவும் நிரம்பி வழியத்தக்க என்ன கொடுத்தாரு? மீன்களை கொடுத்தார். அவனால் இழுக்க முடியல. ஆனால் இவன் கொடுத்தது என்னங்க? காலி படகு, காலி படகு. அந்த ஒரு சின்ன ஒரு பையன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கொடுத்தான் தெரியுமா? நல்லா சத்தமாக தான் சொல்லுங்க. 5 அப்பமும் 2 மீன் தான் கொடுத்தான். ஆனால் திரும்ப ஆண்டவர் அவனுக்கு எவ்வளோ கொடுத்தாரு? 12 கூடை நிறைய. அதனால சாப்பிட முடியுமா? அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் திரும்பி செய்கிறது. என்றைக்குமே அப்படிதான் இருக்கும். யோசித்து பாருங்க, எத்தனை 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 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் இந்த நொடி வரைக்கும். இனிமேலும் அவர் நமக்கு கொடுப்பார். எத்தனை எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை முறை பைக்கில் நம்ம போகும்போது, நடந்து போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது எத்தனை விபத்துகள் வந்திருந்திருக்கும். அல்லேலூயா. இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் நிழல் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. ஆமென்.
எத்தனை 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 போராட்டங்கள், பிசாசு எத்தனை வகையில் நம்மளை வந்து கீழே கீழே தள்ளி நம்மளை வந்து நசுக்க, நம்மளை கொல்ல எத்தனை முறை அவன் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். இந்த நொடி வரைக்கும் அவன் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறான். எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கிறது. அதான் நம்ம பார்த்தோம். மூன்றாவது சி, நாம் உடைக்கப்பட்டாலும் உடன்படிக்கையை உடைக்க மாட்டோம். யார் உடன்படிக்கையை உடைக்க மாட்டாங்க? உடன்படிக்கை கை கொண்டு உடன்படிக்கை நினைவு கூறுகிறவர்கள் உடன்படிக்கை உடைக்க மாட்டார்கள், அவர்கள் உடைக்கப்பட்டாலும். ஹல்லேலூயா. இங்க அந்த மரியாளை பார்த்து அந்த யூதாஸ் சொல்றான், ஏய் நீ வீணாய் செலவழிக்கிற, நீ வீணாய் செலவழிக்கிற, யூ ஆர் வேஸ்டிங், யூ ஆர் வேஸ்டிங், யூ ஆர் வேஸ்டிங். அநேகர் வந்து சொல்லுவாங்க, அதாட்டம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ கிறிஸ்தவன், நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு வேஸ்ட்டுப்பா, ஒரு என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது. எப்படி? கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் பாரு, நாங்களாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் பாட்டுக்கு வெளியே போவோம், நாங்கள் பார்க்குக்கு போவோம், பீச்சுக்கு போவோம், சினிமாவுக்கு போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு லீவு. அந்த ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆலயத்தில் போய் எல்லா டைமும் முடிச்சிடுறீங்க. மற்ற நாளில் என்னென்னு செய்கிறீங்க? வேலைக்கு போகிறீங்க, காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை போகிறீங்க, நைட்டு வந்து ஐயோ டயர்டாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் உங்களுக்கு ரெஸ்ட்டு. அந்த ஒரு நாள் கூட நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க? ஆலயத்திற்கு போய் அந்த நாளும் நீங்கள் எதுவுமே செய்யாமல் போயிடுறீங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து வேஸ்ட்டுப்பா, அவங்களுக்கு வாழ்க்கையை வந்து எதுவுமே வந்து அனுபவிக்க முடியாது, எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகுது. இது யார் சொல்லுவா? உலகத்தான் சொல்லுவான், உலகத்தான் சொல்லுவான். லிசன், எந்த அளவுக்கு நீங்கள், அதான் சொன்ன பாருங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்குற உங்களுடைய நேரம், உங்களுடைய பிரயாசம், அது திரும்ப நீங்கள் வரும்போது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அது திரும்ப வரும். அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னேன். பேதுருவனுடைய அந்த படகு உதாரணமும் அந்த சின்ன பையன் அந்த சின்ன பையன் கொடுத்ததனுடைய உதாரணமும் இதே போல தான். எல்லா விதத்திலும் கர்த்தர் கொடுக்கறது உங்களால் எண்ணவும் முடியாது, அதை அள்ளவும் முடியாது. அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். எப்போ? பக்தி வைராக்கியமாய் ஆண்டவர் மீது இருக்கும்போது. ஆமென். நீங்க அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை அவள் செய்திருக்கிறாள். நீங்கள் 12ஆம் யோவான்ல வந்து, அதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்களேன், அதே இதை சொல்லுவாரு. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்றாரு. இது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அல்லேலூயா. அவளுடைய பக்தி வைராக்கியம் ஆண்டவர் யார் என்று அவளுக்கு தெரிய வைத்தது. நல்லா கவனமா கேளுங்க. நம்முடைய பக்தி வைராக்கியம் இந்த ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரியும்படியாக செய்யும். இன்னும் இந்த ஆண்டவரை நன்கு நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் இந்த ஆண்டவரோடு நன்கு உறவாட முடியும். இன்னும் இந்த ஆண்டவருடைய தேவ வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ? பக்தி வைராக்கியம் இருக்கும்போது. பக்தி வைராக்கியம் இருக்கும். இல்லைன்னா இந்த ஆண்டவர் பற்றி தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன ஒரு அழகான ஒரு வசனத்தை, ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை சொல்றார். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். இப்படி சொல்லும்போது சீஷர்களுக்கு அது புரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியல. அல்லேலூயா. சீஷர்களுக்கு அது புரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியல. அவர் சொல்றாரு, சீஷர்கள் கூடவே அந்த சீஷர்களுக்கு தெரியல இந்த விஷயம், ஆனா அவளுக்கு தெரிஞ்சது. காரணம் என்ன? பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், நம்முடைய பக்தி வைராக்கியம் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக கொண்டு போகும். இன்னும் அதிகமாய் தேவனுடைய பரிசுத்த வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்யும். இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அதை சுதந்தரிக்கும்படியாக இந்த பக்தி வைராக்கியம் செய்யும். நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா திரும்ப அதனுடைய ரிட்டர்ன் உங்களுக்கு 10 மடங்கு ஆண்டவர் திரும்ப தரும். அது நேரமா இருக்கட்டும், பிரயாசமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும். நம்முடைய பக்தி வைராக்கியம் இந்த ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரியும்படியாக செய்யும். இன்னும் இந்த ஆண்டவரை நன்கு நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் இந்த ஆண்டவரோடு நன்கு உறவாட முடியும். இன்னும் இந்த ஆண்டவருடைய தேவ வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ? பக்தி வைராக்கியம் இருக்கும் போது. இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறாரு. உனக்கு சான்ஸ் தரேன், நீ ஆதியில கொண்ட வைராக்கியத்தை
நீ திரும்ப நினைச்சு பாரு. Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on Jabam TV.